த லார்ட். ஸ்காட்லாந்து நாட்டில் ஃபிளீமிங் என்ற ஒரு ஏழை விவசாயி இருந்தார். ஒரு நாள் வயலில் வேலை செய்ய போன போது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என உதவி செய்ய கோரி ஒரு குரல் அருகில் இருந்த சதுப்பு நிலத்திலிருந்து கேட்டது. விவசாயியான ஃபிளீமிங் தன் கையில் இருந்தவற்றை அப்படியே போட்டுவிட்டு காப்பாற்றும்படி ஓடினார். ஒரு சிறுவன் இடுப்பளவு ஆழத்தில் அந்த புதை மண்ணில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தார். நல்ல வேளையாக ஃபிளீமிங் அவனை காப்பாற்றினார். விவசாயி ஃபிளீமிங் இல்லை என்றால் அச்சிறுவன் கொஞ்சம் கொஞ்சமாக புதை மணலில் மூழ்கி இறந்திருப்பான். அடுத்த நாள் ஒரு ஆடம்பரமான வண்டி விவசாயி ஃபிளீமிங்கின் வீட்டு முன்னால் வந்து நின்றது. நேர்த்தியாக உடை அணிந்த ஒரு பிரபு அவ்வண்டியிலிருந்து இறங்கி வந்து, நேற்று நீங்கள் காப்பாற்றிய சிறுவனின் தந்தை நான் தான் என தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். நீங்கள் என் மகனின் உயிரை காப்பாற்றி இருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்க விரும்புகிறேன் என்றார். இல்லை, என்னால் எதுவும் வாங்கிக் கொள்ள முடியாது என மறுத்தார் விவசாயி ஃபிளீமிங். அப்பொழுது ஃபிளீமிங்கின் மகன் அந்த எளிய குடிசையின் வாசலில் வந்து நின்றான். இவன் உங்கள் மகனா என கேட்டார் பிரபு. ஆமாம் என பெருமையுடன் கூறினார் விவசாயி ஃபிளீமிங். அப்படியானால் சரி, நான் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிறேன். என் பிள்ளைக்கு கிடைக்கும் அதே மிகச்சிறந்த கல்வியை உங்கள் மகனுக்கும் கொடுக்கிறேன் என்றார். இப்படியாக அவர்களுக்குள் நட்பு மலர்ந்தது. சொன்னதோடு மட்டுமல்ல, செய்தும் காண்பித்தார். விவசாயியின் மகன் சிறப்பாக படித்து லண்டனில் உள்ள புனித மேரி மருத்துவ கல்லூரியில் படித்து உலகம் புகழும் பென்சிலின் கண்டுபிடித்த அலெக்சாண்டர் பிளமிங் ஆனார். வருடங்கள் பல கழிந்த பின் பிரபுவின் பிள்ளை நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட போது பென்சிலின் தான் அவரை காப்பாற்றியது. அந்த பிரபுவின் பெயர் லார்ட் ரண்டோல்ட் சர்ச்சில். அவரது மகன் சர் வின்சென்ட் சர்ச்சில் ஆவார். என கருமையானவர்களே, ஏற்கனவே ஃபிளீமிங்கால் காப்பாற்றப்பட்ட வின்சென்ட் சர்ச்சில் அவரது தந்தையின் நற்செயலால் மீண்டும் அலெக்சாண்டர் ஃபிளீமிங்கால் காப்பாற்றப்பட்டார். நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கு வழியே நடப்பது போல் வியாதிகள், பயங்கள், காரிருள்கள், இயலாமைகள், வெறுமையான சூழ்நிலைகள் பயமுறுத்துகிறதா? பயப்படாதீர்கள், உங்களை காக்க தேவன் உண்டு. மெலித்தா தீவிலே அப்போஸ்தலனாகிய பவுலை விரியன் பாம்பு அனலுரைத்து கவ்விக்கொண்டது. அந்த தீவு மக்கள் பவுலை கொலை பாதகன், சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விடவில்லை, வீக்கம் கண்டு சடுதியாய் சாவான் என்று நெடுநேரம் பார்த்தார்கள். ஆனால் பவுலுக்கோ ஒரு சேதமும் வரவில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்கள் சத்துருக்கள் இவன் எப்பொழுது சாவான், இவன் பெயர் எப்பொழுது அழியும் என வேடிக்கை பார்க்கலாம். உங்கள் துன்பத்திலிருந்து பாதுகாக்க பரம தகப்பன் இயேசு உண்டு. பயப்படாதிருங்கள், வாக்குத்தத்தம் தந்தவர் உங்களை நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.